வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் முடித்தால் இருவரும் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சம் பார்க்கலாமா? இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க ஏ பி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்குறது என்னது, 2 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதலாம்னா, இங்கே ஃபஸ்ட்டு இது போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, டேஸ், அதாவது நாட்கள். ஓகே, நாட்கள் போட்டோமா. நெக்ஸ்ட்டு திறமை எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதலைன்னா டோட்டல் ஒர்க்குன்னு போட்டுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஏ எத்தனை நாளில்? 10 நாளில். பி 15 நாள்லையா? இப்போ கொடுத்துருக்க எந்த டேஸ்னாலுமே, இப்போ ஏ கொடுத்து ஏ ப்ளஸ் பி கொடுத்துருந்தாலும், இல்லை வந்து ஏதாவது பி விட்டுட்டு ஏவும் ஏ ப்ளஸ் பி கொடுத்துருந்தாலும், இது மாதிரி ஏதாவது கொடுத்தாலுமே எதுவுமே பண்ண தேவையில்ல. என்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, டேஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் சொல்கிறேன், லைட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து 10, 15 கொடுத்துருக்காங்க, ஏதோ நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் எந்த ஒரு நம்பரால் காமனாக இந்த நம்பர் மல்டிப்ளை ஆகுதோ அந்த நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். 10, 15 5ஆவது எப்படில் வருமா? ஸோ 5 போட்டுக்கிறேன். 2, 5, 10, 3, 5, 15. இந்த 2, 3 ஏதோ எந்த ஒரு டேபிள்லையும் வராது, காமனாக வராது, ஒரே நம்பரால் வராது. ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு எல்லாமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 10 3 30 வந்துருச்சா? இப்போ இந்த 30, இப்போ நம்ம எல்சிஎம் பண்ணால் இந்த ஆன்சர் தான், அதாவது இந்த 30 என்ன சொல்கிறாங்க, இந்த 30 தான் வந்து டோட்டல் ஒர்க். ஓகேவா? நம்ம எல்சிஎம் எது பண்ணுறோமோ அந்த எல்சிஎம் பண்ணுற ஆன்சர் தான் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சிடும். இப்போ இது எல்லாமே கரெக்டாக எல்லாத்துக்கு நேராக போடுங்க. டோட்டல் ஒர்க் என்னது? 30. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த 30 ஆன்சராக வரணும். ஓகேவா? இப்போது இந்த 10 எந்த நம்பரால் பெருக்குனா 30 வரும் அப்படின்னா 3ஆல் பெருக்குனா வருமா? எஸ். அதே மாதிரி இந்த 15 எந்த நம்பரால் பெருக்குனா வந்து 30 வரும் அப்படின்னா 2ஆல் பெருக்குனா வருமா? 15 2 30, 3 30. ஓகேவா? இப்போது இந்த திறமை அப்படின்னா வந்து பர் டேக்கான ஒரு இது. ஓகேவா? அதாவது 1 டே வந்து ஏ வந்து ஒரு 3 ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? 3 ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 10 நாள் அவங்க பண்ணாதான் இந்த டோட்டல் ஒர்க்கான 30 ஒர்க்கையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது ரொம்ப குழப்பிக்க வேணாம். திறமை அப்படின்னா 1 டேக்கான ஒர்க். ஓகேவா? ஒரு நாளைக்கு அவங்க 3 ஒர்க் பண்ணுறாங்க ஏ. அதே பி வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் தான் பண்ணுறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பின்னா அது ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு. ஓகேவா? அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, இருவரும் இணைந்து அவ்வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார். கொஷின் கேட்குறதே டேஸில் தான் கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. அப்போது எந்த நம்பரால் பெருக்குனா இங்கே 30 வரும் அப்படின்னா இந்த 5 கிடச்சிருச்சு. அப்போ எந்த நம்பர் வரும்? இங்கே 6 5 30. அப்போது அவ்வளோதான், ஆன்சரே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ சிம்பிளாகவே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். அப்படின்னா இது ஏவும் பியும் இணைந்து அந்த வேலையை 6 நாட்களில் முடிப்பார். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏ பி என்ன பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பி நாட்கள் திறமை. இது நம்ம டோட்டல் ஒர்க் போடணுமான்னா தேவையில்லை, ஆனால் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டேஸ் 3 6. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3யும் 6ம் எந்த டேபிளில் காமனாக வரும்? 3ல் வருமா? ஸோ 3 போட்டாச்சு. 1 3 3, 2 3 6. இதுக்கு மேலே வராது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அப்படியே பெருக்க போகிறோம். 1 பெருக்கினாலும் அதே ஆன்சர் தான், ஸோ அதனால் பெருக்க தேவையில்லை. 3 2 6. அப்போ எல்சிஎம் என்னது? 6. இதுதான் அந்த டோட்டல் ஒர்க்கு. இங்கே பாருங்கள், டோட்டல் ஒர்க் நான் இங்கே சும்மா போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணால் 2 3 சம் போடுற வரைக்கும் உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டீங்க, நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் டக்குன்னு இந்த ஸ்டெப்போடு முடிச்சிக்கலாம். இப்போ இங்கே 6 எந்த நம்பரெல்லாம் இங்கே பெருக்குனா இங்கே வரும்? 6 வரும் அப்படின்னா 2ஆல் 3 2 6. ஓகேவா? அதே இங்கே என்ன வரும்? 1ஆல் 6 1 6. அப்போது இவங்க வந்து ஏ என்பவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுறாங்கன்னா பி என்பவர் ஒரு நாளைக்கு 1 ஒர்க் தான் பண்ணுறாங்களாம். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? இது வந்து பர் டேக்கான கணக்கு, திறமை. ஓகேவா?
ஒரு நாளைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 3 ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 6 ஒர்க் என்னது இந்த 6 ரொம்ப குழப்பிக்கணும். அந்த 6 கொண்டு வரதுக்கு 2 ஆள் பெருக்குனா வந்துடுமா? அப்போ ஆன்சர் அவ்வளோதான். ஆன்சர் 2 days. ஓகேவா? 2 நாட்களில் முடிப்பார். ஈஸியாக இருக்கா? இது மாதிரி சம்ஸ் எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.